வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் வலியறிதல் அதிகாரத்தில் 6வது குறள். நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்தூக்கின் உயிர்க்கிருதியாகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்தூக்கின் உயிர்க்கிருதியாகிவிடும். இதுக்கு வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றி போடணும். எப்படி? கொம்பர் நுனி ஏறினார் அஃது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். நுனிக்கொம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குங்க. இது எப்படி அப்படின்னா கடைக்கண் அப்படின்ற வார்த்தை மாதிரி. கடைக்கண் அப்படி இல்லை, கண்ணின் கடை தான் அது, இல்லைங்களா? கண்ணின் கடை அப்படிங்கிறத நம்ம கடைக்கண் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு கொம்பினுடைய நுனி, அதுதான் நுனிக்கொம்பு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு மரத்தினுடைய கிளையில் அந்த நுனி வரைக்கும் ஒருத்தர் ஏறி நிற்கிறாரு அப்படின்னா, அதுக்கும் மேலேயும் இன்னும் மேலே ஏறுவேன் அப்படின்னு ஏறினார்னா அந்த இடத்தையும் தாண்டி இன்னும் மேலே ஏறணும் அப்படின்னு அந்த ஊக்கம் இருந்ததுன்னா, அந்த ஊக்கம் என்னவாகும்? இன்னும் ஏறவா விடும் அவரை? இல்லை, அவரோட உயிருக்கு இறுதியாய் அமைந்துவிடும். அதுதான் சொல்கிறாரு. அத்திறந்தூக்கின், அந்த அளவு கடந்து, அந்த ஊக்கம் அளவு கடந்து போகுமாயின் அது அந்த வினையை மேலும் சிறப்பாக பண்ணுறதுக்கு உதவி பண்ணாது. யார் அந்த ஊக்கத்தின் அளவு தெரியாமல் போகிறாங்களோ அவர்கள் உயிருக்கு யமனாய் முடியும். அது எப்படி அப்படின்னா, நுனி வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஏறுறவங்க அங்கேருந்து கீழே தானே விழுந்தாகணும். அந்த மாதிரி தான். இப்போது அதனால் என்னென்னா, அந்த வினையினுடைய வலிமை அறிந்து ஒரு வினை தொடங்கினோம்னா எங்கே வந்ததோ வெற்றி அங்கேயோடு நிறுத்திடணும். அது எந்த விஷயமா இருந்தாலும், போராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கின்ற பணமாக இருந்தாலும் சரி, ஒரு உறவு முறைகளில் நாம் செய்கின்ற வேலையாக இருந்தாலும் சரி, என்ன நம்மளோட அளவு முறை, மகரிஷி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுவாங்க. அளவு முறை ரெண்டுமே வேணும். அந்த அளவு முறை மாறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே தொந்தரவு தான். அந்த அளவு முறை எந்த அளவுக்கு மாறுறோமோ அதை பொறுத்து அதோடய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நம்முடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும். எத்தனை பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்கக்கிட்ட அளவு கடந்த பாசம் வச்சு ஆசை வச்சு அதனால் அவங்க உயிருக்கே அது யமனாக போயிருக்கு, இல்லையா? அதே மாதிரி இந்த பொருளாசையினால் மேலும் மேலும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையே அனுபவிக்காமல் பொருள் சம்பாதிக்கிறதுலே வாழ்க்கையை முடிச்சிட்டவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் எங்கே நிறுத்தணும் அப்படின்ற அந்த அளவு தெரியாததுனால வர விஷயம். இதில் இன்னொரு அது இலக்கணமாகவும் பார்க்கலாம், நையாண்டியாகவும் பார்க்கலாம். நுனிக்கொம்பர் ஏறினார் அப்படின்னு வருது. என்ன அப்போது அந்த நுனிக்கொம்பர் ஏறினார் அப்படின்றது பன்மையில் வருது. ஆனால் இங்கே நம்ம நுனிக்கொம்பு ஏறவனை மரியாதையாக சொல்கிறார் அவர். ஆனால் மரியாதைக்குரியவராக அவர் இல்லை. ஏன்னா முட்டாள் தான் அப்படி ஏறுவான். சிலர் பன்மையில் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொன்று, நம்ம ரொம்ப ஒருத்தர் கிண்டல் பண்ணணும் அப்படின்னா அவர் ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவோம்ல. பள்ளிக்கூடத்தில் மாணவன்கள் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த ஆசிரியர் கூப்பிடுவார், வாங்க சார் இப்படி வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவார். அப்போவே அந்த பையன் தெரிஞ்சுப்பான், என்னவோ பண்ணியிருக்கோம், நம்ம இன்றைக்கி சார் நம்மளை வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது அந்த அது ஒரு நையாண்டியாக சொல்கிறது. அந்த பன்மையில் சொல்லும்போது அதுதான் அந்த அப்படி ஒரு முழு மடையனை அவர் அப்படி கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பொருளையும் எடுத்துக்க முடியும். அதனால் இந்த குறளில் வள்ளுவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, அளவறிந்து நிற்றல் வேண்டும். அது எதுவாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அளவு முறையோடு நிற்கணும். அதுதான் வினைவலி அறிதல் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் இது எல்லா இடத்துலையும் பயன்படும். அதனால் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளையிலேருந்து 4 குறள்கள், நாளையிலேருந்து பார்க்க போகிற 4 குறள்களும் இதே வலியறிதல் அதிகாரம், ஆனால் வேறு ஒரு பொருள் பற்றி சொல்ல போகிறார். அதை என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.